ஹலோ மை டியர் மக்களே, இன்றைக்கி ஒரு சிம்பிளான வீக்கெண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு கிளென்சருக்கு கடலை மாவு கூட லைட்டாக வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதை காட்டன் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம், பட் நமக்கு கையில் எடுத்து அப்ளை பண்ணுறது தான் கரெக்டாக வரும்னு கூட சொல்லலாம். கடலை மாவு யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸில் இருக்க டர்ட் அப்புறம் எக்ஸஸ் ஆயில் இது எல்லாமே ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரப்க்கு ஒரு ஆஃப் சைஸ் டொமேட்டோ, அது கூட லைட்டாக சுகர் மட்டும் ஆட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். கிளென்சிங்கும் முடிஞ்சு, ஸ்க்ரப்பும் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு டோனர் தான். டோனருக்கு நான் இன்றைக்கி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ரோஸ் வாட்டர் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுக்கிட்டா யூஸ் பண்ணவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் தான். ஃபேஸ் பேக்கு நான் பச்சை பயிறு மாவு எடுத்திருக்கேன். வெறும் பச்சை பயிறு மாவு ஃபேஸ்க்கு போட்டால் சில பேருக்கு ஃபேஸ் ட்ரைனஸ் ஆக நிறையாவே சான்சஸ் இருக்குது. இது கூட கர்டும் மிக்ஸ் பண்ணி போட்டால் ஃபேஸ் ட்ரைனஸ் தெரியவே தெரியாது. இந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணால் அவ்வளோதான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டா நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் கம்ப்ளீட் ஆயிரும். பிஃபோர் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கும் ஆஃப்டர் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டு சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பண்ணிடுவோம்.